தந்தை, மகன், தூயாவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளுடைய அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த இனிய புதிய நாளில் கடவுளுடைய கிருபையும் அன்பும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் இதயம் அருளுவதாக. நம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நம்மிடையே ஒட்டிக்கொண்டு நம்மை கொன்றழிக்கிற ஒரு காரியம் பாவம். அது ஒரு சில வினாடிகள் அல்லது நிமிடங்கள் சந்தோஷத்தை கொடுப்பதை போல தோன்றினாலும் அதன் பிற்பாடு நாள் முழுவதும் நம்மை மனத்துயரத்திற்கும் மனவேதனைக்கும் தனிமைக்கும் அது நம்மை இட்டு செல்கிறது. எதற்கென்றால் பாவத்தினுடைய சம்பளம் மரணம். முதலாவது ஆத்துமா மரணிக்கிறது, இரண்டாவது சரீரம் மரணிக்கிறது, மூன்றாவது நித்திய மரணம் ஏற்படுகிறது. ஆகவே இந்த நாளில் நம்முடைய குற்றம் குறைகளோடு கடவுளுடைய பாதத்திற்கு வருவோம். என் பாவத்தை விட்டுவிட எனக்கு சக்தி போதவில்லை, என்னுடைய சொந்த முயற்சி போதவில்லை, ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்போம். இந்த திருப்பலியில் பங்கு பெறுவதற்கு நம்மையே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து சேவிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்கிறேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. அனைத்தையும் படைத்தவரும் ஆள்பவருமான இறைவா, எங்களை கண்ணோக்கி அருளும். அதனால் உமது பரிவிரக்கத்தின் செயலாற்றலை உய்த்துணர்ந்து உமக்கு முழு இதயத்தோடு நாங்கள் ஊழியம் புரிய அருள்வீராக. உம்மோடும் தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். உன் போதனையை பற்றியும் கருத்தாயிரு. இவ்வாறு செய்தால் நீயும் மீட்படைவாய், உனக்கு செவிசாய்ப்போரும் மீட்படைவர். திருத்துதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 12 முதல் 16 முடிய. அன்புக்குரியவரே, நீ இளைஞனாய் இருப்பதால் யாரும் உன்னை தாழ்வாக கருதாதிருக்கட்டும். பேச்சு, நடத்தை, அன்பு, நம்பிக்கை, தூய்மை ஆகியவற்றில் நீ விசுவாசிகளுக்கு முன்மாதிரியாய் விளங்கு. நான் வரும் வரை விசுவாசிகளுக்கு மறைநூலை படித்து காட்டுவதிலும் அறிவுரை வழங்குவதிலும் கற்பிப்பதிலும் கவனம் செலுத்து. இறைவாக்கு உரைத்து மூப்பர்கள் உன்மீது கைகளை வைத்து திருப்பலியில் அமர்த்திய போது உனக்கு அளிக்கப்பட்ட அருள் கொடைகளை குறித்து அக்கறையற்றவனாய் இராதே. இவை எல்லாவற்றிலும் கவனம் செலுத்து. இவைகளிலேயே ஈடுபட்டிரு. அப்பொழுது நீ அடைந்துள்ள வளர்ச்சி எல்லாருக்கும்
தெளிவாகும். உன்னை பற்றியும் உன் போதனையை பற்றியும் கருத்தாயிரு, அவைகளில் நிலைத்திரு. இவ்வாறு செய்தால் நீயும் மீட்படைவாய், உனக்கு செவிசாய்ப்போரும் மீட்படைவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை, ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை. அவர்தம் ஆற்றல் மிகு செயல்கள் நம்பிக்கைக்குரியவை, நீதியானவை. அவர்தம் கட்டளைகள் அனைத்தும் நிலையானவை, என்றென்றும் எக்காலமும் அவை நிலை மாறாதவை. உண்மையாலும் நீதியாலும் அவை உருவானவை. பல்லவி. ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை. தம் மக்களுக்கு அவர் மீட்பை அளித்தார், தம் உடன்படிக்கையை என்றென்றும் நிலைக்குமாறு செய்தார். அவரது திருப்பெயர் தூயது, அஞ்சுதற்குரியது. பல்லவி. ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை. ஆண்டவர் பற்றிய அச்சமே ஞானத்தின் தொடக்கம். அவரது கட்டளைகளை கடைபிடிப்போர் நல்லறிவுடையோர். அவரது புகழ் என்றென்றும் நிலைத்துள்ளது. பல்லவி. ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மெல்லிசை கருவிகள் மீட்டிடுவோம், மேளமும் தாளமும் முழங்கிடுவோம். நல்லவர் ஆண்டவர் என்றுரைப்போம், நாளுமே அவரை போற்றிடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உன் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. புனித லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 7, இறை வசனங்கள் 36 முதல் 50 முடிய. அக்காலத்தில் பரிசேயருள் ஒருவர் இயேசுவை தம்மோடு உண்பதற்கு அழைத்திருந்தார். அவரும் அந்த பரிசேயருடைய வீட்டிற்கு போய் பந்தியில் அமர்ந்தார். அந்நகரில் பாவியான பெண் ஒருவர் இருந்தார். இயேசு பரிசேயருடைய வீட்டில் உணவு அருந்த போகிறார் என்பது அவருக்கு தெரிய வந்தது. உடனே அவர் நறுமண தைலம் கொண்ட படிகச் சிமிழை கொண்டு வந்தார். இயேசுவுக்கு பின்னால் கால்மாட்டில் வந்து அவர் அழுது கொண்டே நின்றார். அவருடைய காலடிகளை தம் கண்ணீரால் நனைத்து தம் கூந்தலால் துடைத்து தொடர்ந்து முத்தமிட்டு அக்காலடிகளில் நறுமண தைலம் பூசினார். அவரை அழைத்த பரிசேயர் இதைக் கண்டு, இவர் ஓர் இறைவாக்கினர் என்றால் தம்மை தொடுகிற இவர் யார், எத்தகையவர் என்பது என்று அறிந்திருப்பார். இவர் பாவியாயிற்றே என்று தமக்குள்ளே சொல்லிக் கொண்டனர். இயேசு அவரை பார்த்து, சீமோனே, நான் உமக்கு ஒன்று சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவர், போதகரை சொல்லும் என்றார். அப்பொழுது அவர், கடன் கொடுப்பவர் ஒருவர் 500 தெனாரியம் மற்றவரிடம் 50 தெனாரியமாக இருவர் கடன்பட்டிருந்தனர். கடனை தீர்க்க அவர்களால் முடியாமல் போகவே இரு கடனையும் அவர் தள்ளுபடி செய்துவிட்டார். இவர்களுள் யார் அவரிடம் மிகுந்த அன்பு செலுத்துவார் என்று கேட்டார். சீமோன் மறுமொழியாக, அதிக கடனை யாருக்கு தள்ளுபடி செய்தாரோ அவரே என நினைக்கிறேன் என்றார். இயேசு அவரிடம், நீர் சொன்னது சரியே என்றார். பின்பு அப்பெண்ணின் பக்கம் அவர் திரும்பி சீமோனிடம், இவரை பார்த்தீரா? நான் உம்முடைய வீட்டிற்குள் வந்தபொழுது நீர் என் காலடிகளை கழுவ தண்ணீர் தரவில்லை.
இவரோ தம் கண்ணீரால் என் காலடிகளை நனைத்து அவற்றை தமது கூந்தலால் துடைத்தார். நீர் எனக்கு முத்தம் கொடுக்கவில்லை. இவரோ நான் உள்ளே வந்தது முதல் என் காலடிகளை ஓயாமல் முத்தமிட்டு கொண்டே இருக்கிறார். நீர் எனது தலையில் எண்ணெய் பூசவில்லை. இவரோ என் காலடிகளில் நறுமண தைலம் பூசினார். ஆகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், இவர் செய்த பல பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, ஏனெனில் இவர் மிகுதியாக அன்பு கூர்ந்தார். குறைவாக மன்னிப்பு பெறுவோர் குறைவாக அன்பு செலுத்துவர் ஆவர் என்றார். பின்பு அப்பெண்ணை பார்த்து, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். பாவங்களையும் மன்னிக்கும் இவர் யார் என்று அவரோடு பந்தியில் அமர்ந்திருந்தவர்கள் தங்களுக்குள் சொல்லிக் கொண்டார். இயேசு அப்பெண்ணை நோக்கி, உமது நம்பிக்கை உம்மை மீட்டது, அமைதியுடன் செல்க என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் மிகவும் நேசிக்கப்படுகிற சகோதர சகோதரிகளே, நான் மட்டும் அந்த குற்றத்தை செய்யாதிருந்தால், நான் மட்டும் அன்றைக்கு உன்னோடு உடன்படாதிருந்தால், நான் மட்டும் அந்த காட்சியை அன்றைக்கு பார்க்காதிருந்தால், நான் மட்டும் அந்த இடத்திற்கு அன்றைக்கு செல்லாமல் இருந்திருந்தால் நலமாயிருந்திருக்கும் என்று நம்மில் பல பேரும் ஒரு நபரை குறித்து, ஒரு பழக்கத்தை குறித்து, ஒரு இடத்தை குறித்து, ஒரு காட்சியை குறித்து நாம் இன்றைக்கும் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அது வேறு எதுவும் அல்ல, பாவம். சிறு குழந்தைகளை தீண்டாத பாவம். தாயினுடைய அமுதை குடித்துவிட்டு பரலோகத்தை பார்த்து புன்முறுவல் செய்கிற அந்த குழந்தையினுடைய மனநிலை, அந்த பாக்கியம் நமக்கு இல்லை. பாருங்கள், நாம் எல்லாம் கொண்டிருக்கிறோம், ஆனால் மனதில் வெற்றிடம் இருப்பதை கவனிக்கிறீர்களா? நாம் அனைத்தும் கொண்டிருக்கிறோம், ஏராளமான உறவுகளை, ஆனால் நம்மில் தனிமை இருப்பதை உணர்கிறீர்களா? எத்தனையோ காரியங்களை சாதித்து விட்டது போல தோன்றுகிறது, ஆனால் நம்மையே வெற்றி கொள்ள முடியவில்லை என்பதை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா? கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, பாவம் நம்மை அடிமையாக்குகிறது. அடிமையாய் இருக்க எந்த மனிதனும் விரும்புவதில்லை. எந்த மனிதனும் விரும்புவதில்லை. ஒரு மிருகம் கூட தான் அடிமையாய் இருப்பதை விரும்பாத பொழுது, மனிதனை நயவஞ்சகமாக பிசாசு கட்டி போட பயன்படுத்துகிற விஷயம் பாவம். அது ஒரு பொய்யாக இருக்கலாம், ஒரு காம பாவமாக இருக்கலாம், ஒரு திருடாக இருக்கலாம், ஒரு பொய் சாட்சியாக இருக்கலாம், ஒரு பார்வையினுடைய இச்சையாக இருக்கலாம், கோபமாக இருக்கலாம், பண ஆசையோ பொருளாசையாக இருக்கலாம், ஏதோ ஒன்று. அவன் அதை நம்மேல் வலையை போல போடுகிறான். நாம் சிக்கிக் கொள்கிற பொழுது அந்த வலையை சுருக்கி நம்மை கட்டுப்படுத்தி விடுகிறான். நான் அடிக்கடி சுவற்றில் இந்த 8 கால் பூச்சி இருக்கும் அல்லவா, அது எப்படி மற்ற பூச்சிகளை தனக்கு இரையாக்குவதற்காக பிடிக்க என்ன செய்கிறது என்று பார்ப்பேன். அது ஒரு பக்கம் காற்று வீசுகிறது அல்லவா, எந்த பக்கம் காற்று வீசுகிறது என்பதை அது உணர்ந்து சரியாக அங்கே வலை அமைக்குமா. அப்பொழுது அந்த காற்றின் திசையில் பூச்சிகள் வருகிற பொழுது அந்த வலையில் பட்ட உடனே ஏற்கனவே அந்த வலையினுடைய தன்மை அந்த பூச்சிகளை நகர்விடாமல் செய்து விடுகிறது. இந்த வலையில் அதிர்வுகளை கொண்டு அந்த 8 கால் பூச்சி எங்கிருந்தாலும் உடையாந்து அதை மேலும் அந்த பூச்சிகளை தன்னுடைய இழைகளினால் சுத்திவிடும். கை கால்கள் அசைவு இன்றி. அரெஸ்ட்.
அப்பொழுது தன் வலையிலேயே அதை வைத்திருக்கும். எப்பொழுது பசி எடுக்கிறதோ அதற்கு அந்த இடத்திற்கு வந்து அதை சாப்பிடும். கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, நாம் நம்முடைய பாவங்களினால் பிசாசுக்கு இரையாகிறோம். நாம் நம்முடைய குற்றங்களினால் பிசாசுக்கென்று குறிக்கப்பட்ட நரகத்திற்கு நம்மை கையளிக்கிறோம். கடவுளாகிய தேவன் நம்மில் ஒருவராகிலும் அழிந்து போக வேண்டும் என்று அவர் விரும்பவில்லை. நாம் ஒருவராகிலும் வாழ்க்கையில் தோற்று போக வேண்டும் என்றும் அவர் விரும்பவில்லை. அவர் நாம் சுதந்திரமாய் இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும், சமாதானமாய் இருக்க வேண்டும், வெற்றி பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிற பொழுது பாவமோ நம்மை தோல்விக்கும், மரணத்திற்கும், அழிவிற்கும், நரகத்திற்கும் கொண்டு செல்கிறது. கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, இருப்பதிலேயே பெரிய வேதனை எதுவென்றால், என்னை போலத்தான் அவர்களும் பாவத்தில் இருப்பார்கள், ஆனால் என் குற்றம் கண்டுபிடிக்கப்பட்ட பொழுது அவர்கள் எல்லாம் நீதிபதியைப் போல, நல்லவர்களைப் போல என் மேல் குற்றம் சுமத்த கற்களை எடுப்பார்கள், விசிறியும் போடுவார்கள். ஆகவே சிறைச்சாலையில் இருப்பவர்கள் எல்லாம் மாட்டிக்கொண்டவர்கள். இன்னும் கோடிக்கணக்கான பேர் வெளியில் இருக்கிறார்கள். அவர்கள் இன்னும் மாட்டிக்கொள்ளாததால் நல்லவர்கள். நாம் இன்னும் கண்டுபிடிக்கப்படாத வரை நாமும் நல்லவர்கள் தான். அது கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எசேக்கியேல் 18:23 நாம் வாசிப்போம். பாவிகளுடைய மரணத்தையா நான் விரும்புகிறேன்? ஒரு பாவி மரணிக்க வேண்டும் என்றா நான் விரும்புகிறேன்? இல்லவே இல்லை. அவன் மனம் திரும்பி நித்திய வாழ்வை அடைய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று இறைவாக்கின எசேக்கியேல் வழியாக 18:23 ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு பாவி பாவத்திலே இருக்கும் பொழுது அவன் மரித்து போகிறான். ஆகவே நான் தொடக்கத்தில் முன்னுரையில் சொன்னது போல 3 விதமான மரணங்கள் இருக்கின்றன. ஒன்று ஆத்துமத்தின் மரணம், ரோமர் 6:23 படி. இரண்டாவது சரீரத்தினுடைய மரணம், நீ சாகவே சாவாய். மூன்றாவது, நாம் இறந்த பிற்பாடு, நீதி தீர்ப்புக்கு பிற்பாடு நாம் நித்திய நரகத்திற்கு தள்ளப்படுவோமே, அந்த மரணம். ஆகவே இந்த 3 மரணங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக ஒருவரை தொற்றிக் கொள்கிறது. நாம் இந்த நாட்களில் நிறைய தொலைபேசியில் மக்கள் என்னோடு தங்களுடைய வேதனையை பற்றி, நோய்களை பற்றி பேசுகிறார்கள். அப்பொழுது அவர்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கு கூட முடியாத திக்கி திணறி போகிறேன். ஒரு சிறிய பிரச்சனை என்கிற பொழுது அவர்கள் வெளிவந்து விடுவார்கள் என்ற நம்பிக்கை கொடுக்க முடியும். அவர்கள் சொல்லுகிற பொழுது இந்த பிரச்சனையிலிருந்து எப்படித்தான் வெளியே வரப்போகிறார்களோ ஆண்டவரே என்று புலம்புகிறேன். ஆனால் இன்றைக்கு தேவனுடைய அற்புதமான ஒரு காரியம் என்ன சொல்லுது? அவர் உன்னை மரணிக்க விட மாட்டார். உன்னை பாவத்திலேயே மரணிக்க விட மாட்டார். நீ விடுதலை பெற வேண்டும் என்பதற்காகவே அவர் பாவியானார். நம் குற்றங்களை தன்மேல் போட்டுக்கொண்டு அவர் நம்மை நீதிமானாக்கினார். நம்மை குணப்படுத்துவதற்காக அவர் தழும்புகளை ஏற்று நம்மை சுகப்படுத்தினார். அவருடைய காயங்கள் நமக்கு சுகத்தை கொண்டு வருகின்றன. ஆகவே கிறிஸ்துவில் நமக்கு விடுதலை இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே அன்புக்குரியவர்களே, நிறைய வேதனை நிறைந்த காரியங்கள் பாவத்திலே உண்டாகிறது. ஒரு குடும்பத்தில் அழகான ஒரு கணவர், மனைவி, 2 பிள்ளைகள் இருந்தார்கள். கணவன் குடிக்கு அடிமையானான். காலையில் எழுந்தவுடனே அவன் தேடுவது சாராய பாட்டிலை தான். போதை தெளிந்தவுடனே மறுபடியும் குடிப்பார்.
சாப்பிட வெளியே வரமாட்டார். குடிப்பார், படுப்பார், உறங்குவார், குடிப்பார். அடிமையாகிவிட்டார். திருமணத்திற்கு போனோம், ஒரு பண்டிகைக்கு போனோம், ஏதோ சிறிதாக குடித்தோம், அது வேறு. தொடர்ச்சியாக அது இல்லாமல் நான் இருக்க முடியாது என்ற நிலைக்கு தள்ளப்படுகிறோமே, அதுதான் பயங்கரம். பழக்க வழக்கங்கள் பாவமாய் மாறிவிடுகின்றன. கெட்ட பழக்க வழக்கங்கள் இருக்கின்றன, நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கின்றன. இவற்றில் எது அதிகமாக நம்மை ஆட்சி செய்கிறதோ நாம் அவற்றுக்கு அடிமையாகி விடுகிறோம். எந்த ஒரு பழக்கமும் நம்மை அறியாமலே இயல்பிலே செய்வது தான் பழக்க வழக்கம் என்று சொல்வோம். பாருங்க, நான் பேசுகிறேன், என் கை நான் அசைக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை, அது அசைகிறது. நான் கடினமான வார்த்தைகளை சொல்லும்போது என் முகம் இறுகி போகிறது. நான் மகிழ்ச்சியாக இருக்கும்போது என் முகம் லகுவாக, என் உதடுகள் விரிகின்றன. நான் துக்கத்தில் இருக்கும்போது என்னை அறியாமலே நான் அழ வேண்டும் என்று நினைக்கவில்லை, என் கண்கள் கண்ணீரை சிந்துகின்றது. உணவு பரிமாறப்படுகிற பொழுது நான் ஒவ்வொரு தினமும் சொல்வதில்லை, வலது கையே உணவை எடு, வாயில் வை என்று சொல்வதில்லை. அது இயல்பாக மாறிவிடுகிறது. கவனிக்கிறீர்களா? இந்த இயல்பாக மாறிவிட்ட பழக்க வழக்கங்கள் எப்படி பழக்க வழக்கமாக இயல்பாக மாறியது என்றால், தொடர்ந்து ஒரு காரியத்தை நாம் செய்து கொண்டே இருக்கும்போது அது பழக்கமாகி விடுகிறது. தொடர்ந்து ஒரு காரியத்தை பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது அது பழக்கமாகி விடுகிறது. உதாரணத்துக்கு, சாப்பிட்ட உடனே சில பேர் ஸ்வீட் சாப்பிடுவாங்க. அது ஒரு நாள் அல்ல, அது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா சாப்பிட்டு முடிச்ச உடனே அந்த ஸ்வீட்டை எடுத்து சாப்பிடணும்னு அவங்களுக்கு தோணும். சில பேர் படுக்கைக்கு போன உடனே அந்த செல்போனை பார்க்க வேண்டும் என்று அவங்க கை தூண்டு, ஒன்றும் பிரச்சனை, படுத்த உடனே அந்த செல்போன் கையில் எடுப்பார்கள், உறங்கும் வரை அதை பார்ப்பார்கள். சில பேருக்கு பழக்க வழக்கம், டாய்லெட்டுக்குள்ள போவாங்க, மிகுந்த நேரம் அங்கே செலவிடுவார்கள். சில பேருக்கு பழக்கம், குளிக்கும் போது அவர்கள் அழுக்கு போகாத மாதிரி நினைச்சுக்குவாங்க. அதனால ஒரு 5 பேர் குளிக்க வேண்டிய தண்ணியை ஒரே ஆள் ஊத்திட்டு வருவாங்க. இப்படி பழக்கங்கள் பல வகை. அது எப்பொழுது அவருடைய இயல்பாக மாறிவிட்டது என்றால், தொடர்ந்து அதை செய்கிற பொழுது. குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், தொடர்ந்த பழக்கம் என்னுடைய கேரக்டராக மாறி போகிறது. இந்த பழக்கத்தை நான் மாற்றிக்கொள்ள முடியுமா? முடியும். புதிய பழக்கங்களை உருவாக்கி கொள்ளும் பொழுது, புதிய பழக்கங்களை, காலையில் நான் எழுந்து ஜெபிப்பேன். ஜெபத்திற்கு வல்லமை இருக்கிறதோ இல்லையோ, காலையில் எழுகிறீர்கள் அல்லவா, அது ஒரு நல்ல பழக்கம். இனிமேல் கைகளை கழுவி விட்டு தான் உண்பேன். கைகளை கழுவுவதை பற்றி அல்ல, உங்கள் கைகளில் இருக்கிற கிருமிகள் உங்களை விட்டு அகன்று போய் தூய்மை ஆகிறீர்கள். அது ஒரு பழக்கம். உணவு சாப்பிடுகிற பொழுது நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குமுறைகள், மற்றவர்களுக்கும் கொடுக்க வேண்டும், மற்றவர்களுக்கும் அது இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். சாப்பிடுகிற பொழுது அந்த உணவை மரியாதையோடு சாப்பிட வேண்டும். சில மதங்களில் சாப்பாட்டை சுற்றி தீர்த்தம் தெளித்து, தண்ணீர் தெளித்து, மந்திரங்கள் சொல்லி, ஜெபங்கள் சொல்லி அதை கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து சாப்பிடுவார்கள். ஏன்னா அந்த சாப்பாட்டுக்கு தான் உலகமே ஓடிட்டு இருக்கு. அந்த ஒரு ஜான் வயிற்றுக்கு தான் உலகமே போட்டா போட்டி போட்டுட்டு இருக்கு. அந்த சாப்பாடு எனக்கு தட்டிலேயே என் முன்னாடியே வந்து ஆண்டவர் வைக்கிறார்னா, அது நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் தானே. ஏன்னா எத்தனையோ பேர் குப்பைகளில் சாப்பாட்டை தேடிட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் கல்யாண மண்டபத்திலிருந்து வீசப்படுகிற இலைகளில் தங்களுடைய சாப்பாட்டை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ பேர் குப்பை மேடுகளில் 4 நாட்களுக்கு முன்பாக கொட்டப்பட்ட உணவுகளில் சில பதார்த்தங்களை, அழுக்கடைந்ததை கூட அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது, எனக்கு என்ன ஆண்டவர், என்னை நேசிக்கிறவர், என்னை போஷிக்கிறவர், என் தட்டிலேயே, என் அருகிலேயே உணவு இருக்கும்படி செய்தாரே, அவருக்கு நன்றி சொல்லி சாப்பிடுவது நல்லது.
சில பருக்கைகள் கீழே விழும் பொழுது அதை எடுத்து சுத்தம் செய்து சாப்பிடுவது நல்லது. எதற்கென்றால் கவனிக்கிறீர்களா? யானைக்கு கரும்பு தோட்டமே தேவைப்படுகிறது, எறும்புக்கு அதனுடைய சக்கை போதுமானதாக இருக்கிறது. நீங்கள் வேண்டாம் என்று சொல்லுகிற ஒரு பருக்கையில் 100 எறும்புகள் வாழ முடியும். கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, பழக்கங்களை, புதிய நல்ல பழக்கங்களை உருவாக்கிக் கொள்ளுங்கள். புதிய வார்த்தைகளை பேச ஆரம்பியுங்கள். ஒருவரோடு நீங்கள் பேசுகிற விதம் நீங்கள் யார் என்பதை காட்டிக் கொடுக்கும். பொது இடங்களில் நீங்கள் பழகுகிற விதம் நீங்கள் யார் என்பதை வெளிப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. டங்க் லைஸ் பட் பாடி நெவர் லைஸ் என்ற இங்கிலீஷ்ல ஒரு பழமொழி இருக்கிறது. இந்த நாக்கு பொய் சொல்லுமா, ஆனா உடம்பு பொய் சொல்லாது. சந்தோஷமா இருக்கியா? சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லுவாங்க. உங்க கண்கள், உங்கள் உடம்பு நீங்கள் துயரமாக இருப்பதை காட்டி கொடுக்கும். நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கும். உதட்டில் நீ நல்லா இருக்குன்னு சொல்லலாம். மெலிந்து போன உன் திரேகம், சோர்ந்து போன உன் கண்கள், துவண்டு போய் இருக்கிற உன்னுடைய என்ன சொல்றது, முகமெல்லாம் ஆடி போயிருக்கும் இல்லையா, அது காண்பித்து விடும். ஆகவே நீங்கள் புதிய பழக்கங்களை, புதிய விதமாய் பேசுவதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். புதிய விதமாய் உடை உடுத்துவதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். புதிய விதத்தில் உணவு உட்கொள்வதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். புதிய விதத்தில் நீங்கள் மற்றவர்களோடு பழகுவதை, மரியாதையோடு பழகுவதை கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இப்படி காலையில் எழுந்ததிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் தனியா பெரிய ரிஸ்க் ஒன்று எடுக்க வேண்டும். இமயமலை போய் நான் கொடியை நட்டுட்டு வரணும்னு இல்லை. நீங்கள் இருக்கிற இடத்திலேயே வாழ்நாட்களிலேயே வருகிற ஒவ்வொரு மணி நேரத்திலும் ஒரு புதிய காரியத்தை, பழக்கத்தை தொடங்குங்கள். நீங்கள் ஒரு மாதம் ஒரு பழக்கத்தை தொடங்குங்க. அதன் பிற்பாடு அது உங்களுடைய இயல்பாக மாறிவிடும். அல்லேலூயா. கெட்டதும் இப்படித்தான், நல்லதும் இப்படித்தான். எனக்கு சில பேர் தெரியும், எப்பொழுதோ ஒரு முறை டிவி பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் அப்பப்போ பார்ப்பாங்க, அப்புறமா பார்ப்பாங்க, அப்புறம் எப்பவும் பார்ப்பாங்க, கடைசியில் எப்பவுமே பார்ப்பாங்க. எப்பொழுது குடிப்பார்கள், அப்பப்போ குடிப்பாங்க, எப்பவுமே குடிப்பாங்க, எப்பவுமே குடிச்சுதான் இருப்பாங்க. எப்பொழுது சண்டை போடுவாங்க, அப்பப்போ சண்டை போடுவாங்க, அப்புறமா எப்பவுமே சண்டை போடுவாங்க, கடைசியில் சண்டை தான் அவனுடைய வாழ்க்கையாக மாறி போயிடும். கவனிக்கிறீங்களா? சொல்லும் போது உங்களுக்கு ஒன்று ஒரு கருத்து வருமா என்று, எங்க விழுந்து கிடக்க? உங்களுடைய பழக்கங்கள் தான் உங்களுடைய குணங்களாக, கேரக்டராக மாறுகிறது. The character formation belongs to the habits that we are cultivating. நம்முடைய குணநலன்கள் நாம் பழகுகிற பழக்கத்தில். யார் கூட பழகிறோம்? நம்மளுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸு, கெட்ட ஃப்ரெண்ட்ஸே இல்லைன்னு சொல்லுவோம். அப்போ டிவியில் வரவங்க நீங்கள் பார்க்குற காட்சியெல்லாம் நல்ல ஃப்ரெண்ட்ஸா? அவங்க பேசுறதெல்லாம் நல்ல வார்த்தைகளா? அவர்களோடு உறவாடும் பொழுது நீ வேணா அந்த சீரியலில் மற்றவர்களை இன்வால்வ் ஆகாமல் இருக்கலாம், ஆனால் அவர்களோட வாழ்க்கையில் ஏற்கனவே நுழைந்து விட்டார்கள். நீ எப்படி பேசுற, அவர்களுடைய பேச்சுத்தான் வரும். ஆகவே பழைய பழக்க வழக்கங்களை விட்டுவிடுங்கள், புதிய பழக்க வழக்கங்களை ஏற்படுத்துங்கள். அதனால் மட்டும் நீங்கள் வெற்றி அடைவீர்களா என்றால் இல்லை. ஆண்டவர் எனக்கு துணை செய்ய வாரும் என்று அவரை கூப்பிடுங்கள். இன்றைக்கு நற்செய்தியில் லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் 36 50 இறை வசனங்களில் கடவுள் இயேசு கிறிஸ்து பரிசேயர் என்கிறவரால் அழைக்கப்படுகிறார். என் வீட்டுக்கு விருந்துக்கு வாங்க. நீங்கள் புளிப்பு மாவை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று இயேசு சொல்வார். விருந்துக்கு இயேசுவை கூப்பிட்டார். ஆனால் இயேசு உள்ளே வரும்பொழுது காலை கழுவுவதற்கு தண்ணியோ, வாருங்கள் இயேசுவே என்று கட்டியணைத்து முத்தமோ அல்லது நறுமண தைலமோ அவர் தலையில் பூசவில்லை. இது யூத சம்பிரதாயத்தின்படி செய்ய வேண்டிய காரியம். பாதத்தை கழுவுகிற பொழுது அவரை எஜமானனாகவும் தன்னை சேவகனாகவும் தாழ்த்தி வரவேற்கிற முறை அது. அதே அவன் செய்யவில்லை. மேஜை நிறைய
உணவுகள் இருந்தது. இயேசு உணவுக்காக அலைகிறவர் அல்ல, அன்பினாலே அங்கே சென்றிருந்தார். அப்பொழுது இயேசு அங்கு வந்திருக்கிறார் என்று இன்னொரு பெண், பாவி என்று சொல்லப்பட்டவர், ஓடியாரார். வசனம் சொல்லுகிறது, அவள் இயேசுவின் பாதண்டையில் நின்று கொண்டிருந்தார். அப்புறம் வசனம் சொல்லுது, பாதத்தின் அடியில் உட்கார்ந்தார். அடுத்தது வசனம் சொல்லுகிறது, தன் கண்ணீரால் அவருடைய பாதத்தை நனைத்தார், தன் கூந்தலால் துடைத்தார், விலை உயர்ந்த வாசனை திரவியத்தின் சிமிழை உடைத்து அவர் பாதத்தில் ஊற்றினார். ஓயாமல் முத்தமிட்டுக் கொண்டே இருந்தார். இன்றைக்கு மிக 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 ஆழமான செய்தி. தொழுகிறவன் பாவிதானே, கை கழுவாமல் சீடர்கள் தின்கிறார்களே, பாவிகளோடு உணவருந்துகிறீரே. இப்படி இயேசுவை வரவேற்ற பிற்பாடும் தங்கள் பழைய பழக்க வழக்கங்களை விட்டுவிடாத, பாரம்பரியத்தை விட்டுவிடாத ஜனங்களுக்கு இயேசுனுடைய போதனை கஷ்டமாக இருக்கிறது. பழைய பாரம்பரியம், பழைய துருத்தி, புதிய திராட்சரசம் கலப்பதில்லை. இந்த பிரசங்கத்தை சொல்லும் போது எனக்கு பல பேர் நினைவுக்கு வருகிறார்கள். எப்படி பல வருடங்களாக அவர்கள் ஜெப கூட்டங்களுக்கு போகிறவர்களாக இருந்தாலும், பரிந்துரையை செய்கிறவர்களைப் போல தோற்றத்தை கொண்டிருந்தாலும், தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர்கள் எப்படி பின்னோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் நினைவு கூறுகிறேன். சில மனிதர்கள் இப்படி சொல்வதற்கு அவர்களுக்கு எப்படி தைரியம் வருகிறது என்று தெரியவில்லை. அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த 3வது வெள்ளிக்கிழமை ஜெபத்தை நேரத்தை நீங்கள் மாற்றி இருக்கலாமே. எதற்கென்றால் நாங்கள் வேறு ஒரு இடத்திற்கு போக வேண்டியிருந்தது, நீங்கள் நேரத்தை மாற்றுவீர்கள் என்று நாங்கள் நினைத்தோம். அவர்களுக்காக உலகமே மாற வேண்டும் என்று நினைக்கிறார்கள். குடும்பத்திலும் ஒரு மனிதனுக்காக மற்றவர் எல்லாரும் ஆட வேண்டும் என்று நினைக்கிறோம். அதிர்ச்சியாக இருந்தது. ஒரு மனிதனுக்கு ஆஸ்துமா வியாதி இருந்ததா. சாயந்தரம் 6 மணி என்ற உடனே அவனுக்கு இரும்பலும் சளியும் மூச்சிறைப்பும் பயங்கரமாக இருக்கும். அது நவம்பர் டிசம்பர் மாதம், வெளியிலும் பனி கொட்டுவதனால் வீட்டுக்குள் வந்தான். ஃபேன் ஓடிக்கொண்டிருந்தது. அது அவனுக்கு இன்னும் துயரத்தை கொடுக்கவே ஃபேன் சுவிட்சை ஆஃப் பண்ணியிருக்காங்க. அவனோடு பிறந்த சகோதரன் மறுபடியும் ஃபேன் சுவிட்சை ஆன் பண்ணி, உனக்கு இஷ்டம்னா வெளியே போ என்று சொன்னான்னா. அண்ணா மூச்சு முட்டுதுண்ணா. கடவுள் எல்லாம் உனக்கு கலந்துதான் வச்சிருக்கிறான்னு சொன்னான். துயரத்தோடு வெளியே போய் வாசலில் அமர்ந்து தலை வெடிப்பது போல இருந்தது. வாயில் சளி, மூச்சில் சுவாசம் அடைபடுகிறது. அவன் அவ்வளவு துயரப்பட்டானா. என் துயரத்தை உணராத என் சகோதரன், அது யாரும் இல்லைங்க, நான் தான். என் துயரத்தை அறியாத சகோதரன். நான் நல்லா வாய் பேசுவேன். ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு நான் அப்படி செய்யக்கூடாது என்று முடிவெடுத்ததினால் நான் வாதிடுவதில்லை. சென்னையில் பிறந்து வளர்ந்தவன். ஆகவே அன்புக்குரியவர்களே, நீங்கள் சந்தோஷமாக இருக்க ஆசைப்படுகிறீர்களா? புதிய பழக்கங்களை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய போன் நம்பரில் எதெல்லாம் உங்களை சோதனைக்கு கொண்டு செல்கிறதோ அத்தனையும் டெலீட் செய்யுங்கள். விருப்பமானது எல்லாம் சேட்டிங் செய்கிறீர்களே, அவற்றை விட்டுவிடுங்கள். டைவர்ட் யுவர் மைண்ட் வித் குட் திங்ஸ். உங்கள் எண்ணங்களை திசை திருப்புங்கள். படகு இருக்கிறது அல்லவா, அது எந்த திசையில் போக வேண்டும் என்று முடிவெடுப்பது ரட்டர் என்று சொல்வார்கள். பின்பக்கமாக இருக்கிற துடுப்பு.
அதை நீங்கள் திரும்பும் பொழுது படகு நாம் விரும்புகிற திசைக்கு போகும். லைஃப் இஸ் இன் அவர் ஹேண்ட், பட் பை த பவர் ஆஃப் காட் we can lead into success. இன்னைக்கு நான் இப்படி அடிமையாக இருக்கிறேன் என்றால் நான் பழக்கப்படுத்தியதனால் தான். நம்ம வீட்டில் ஒரு நாய் இருக்கும் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நாம் சிறு வயதிலிருந்தே எப்படி அதுக்கு பயிற்சி கொடுக்கிறோமோ, எதை உண்ண வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்று அது அப்படி மாறும். சில நாய்கள் மிக ஆக்ரோஷமாக இருக்கும். அதை வாக்கில் கொண்டு போகலாம் என்ற நம்மை இழுத்து தள்ளும். அப்பொழுது அந்த டாக் ட்ரெயினர் கிட்ட கொண்டு போய் விடுவாங்க. அவர் சாப்பாடு கொடுக்காம இதை செய்தால்தான் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி அதை ஒரு கட்டுக்கோப்பில் கொண்டு வந்து ஒரு மாதத்திற்குள் 2 மாதத்திற்குள் அது கட்டுக்கோப்புக்குள் வரும். வலதுகரத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்வீங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. உங்கள் ஒவ்வொரு புலன்களுக்கும் நீங்கள் கட்டுப்பாடு விதியுங்கள். அது ஆசைப்படுவதை தரமாட்டேன் என்று தள்ளி வையுங்கள். பட்டினி போடுங்கள். சிலுவையில் உங்கள் புலன்களை அடக்கி ஆளுங்கள், அறையுங்கள். அப்பொழுது நீங்கள் இழக்க மாட்டீர்கள். அந்த புலன்கள் உங்களுக்கு கீழ்ப்படிவதை காண்பீர்கள். அந்த புலன்கள் குறிப்பிட்ட நாட்களில், மாதங்களில் பாவ இயல்பில் இருந்து விடுதலை பெற்றிருப்பதை பார்ப்பீர்கள். புனிதர்கள் எப்படி பாவம் செய்யாமல் இருக்க முடிந்தது? தங்களை தாங்களை வரித்துக் கொண்டு, சாட்டையால் அடித்துக் கொண்டு உபவாசம் இருந்து, மாமிசம் உண்ணாமல், தனிமையில் ஜெபித்து, படுக்கையில் முள்ளையும் கல்லையும் போட்டு முழங்காலில் இருந்து எத்தனையோ பயிற்சிகளை கொடுத்து உடல் ஆத்துமத்திற்கு கீழ்ப்படிம்படியாக அவர்கள் செய்தார்கள். அதனால் தான் அவர்கள் புனிதரானார்கள். நாம் இன்னும் பலவீனத்தில் இருப்பதற்கு காரணம் நம்முடைய புலன்கள் எதை கேட்கிறதோ அதை கொடுத்து பழக்கப்படுத்தி விட்டோம். நான் பால் சம்பந்தமான எந்த பொருளையும் சாப்பிடுவதில்லை என்று சிலர் சொல்லுவார்கள். அது அவர்ஷன், அதாவது வாந்தியினாலே சொல்லலாம். சில பேருக்கு வேறு காரணங்கள் இருக்கலாம். இப்பொழுது கவனியுங்கள். வேறு ஊருக்கு போறீங்க, அங்க வேறு எந்த உணவும் கிடைக்கல, எருமாடு பசுமாடு வச்சிருக்காங்க, பால் சம்பந்தமான உணவு தான் கிடைக்கும் பொழுது என்ன செய்வீர்கள்? கிறிஸ்து என்ன சொல்றாரு? எந்த நகரத்துக்கு போறீங்களோ, எந்த வீட்டுக்கு போறீங்களோ, உங்கள் முன்பு எதை வைக்கப்படுகிறதோ அதை உண்ணுங்கள் என்கிறார். நோ ரெஸ்ட்ரிக்ஷன். இதை சாப்பிட மாட்டேன், அப்படி சாப்பிட மாட்டேன், அதை உண்ணுங்கள். ஒருத்தலாக உண்ணுங்கள். உங்களுக்கு இது பிடிக்கவில்லை என்றாலும் உங்க உடம்பு சொல்லி எனக்கு அது பிடிக்காது, ஒருத்தலாக. அப்ப பிடிக்காத உணவை உட்கொள்கிற பொழுது என் உடம்பு எனக்கு கட்டுப்படுகிறது. பிடித்ததை அதிகமாக சாப்பிடுகிற பொழுது என் உடம்பு எனக்கு கீழ்ப்படியாமைக்கு கொண்டு செல்கிறது. ஒரு கடிதம் உங்கள் அன்பானவர் எழுதினாலும் கூட, உங்களுக்கு அன்பானவர் எழுதினாலும் கூட, அந்த கடிதம் உங்கள் கையில் வரும் பொழுது ஒரு 10 நிமிஷம் அதை அப்படி வைத்து விடுங்கள். உங்கள் ஆசையை கட்டுக்குள் கொண்டு வாருங்கள். பொறுமையாயிரு, அவசரப்படாத, என்ன அவ்வளோ ஒரு துடிப்பு, அமைதியாயிரு என்று சொல்லி உன் மனது அமைந்த பிற்பாடு இதை திறந்து படி. உன் உணர்வுகள் உனக்கு கட்டுப்பாட்டுக்குள் வரும். உனக்கு பிடித்தமான உணவு சமைக்கப்பட்டு இருக்கும் பொழுது போய் உட்கார்ந்து கொண்டு பட்டவன் தட்டுமே. உன் உணவு, பிடித்தமான உணவு சமைக்கப்பட்ட பொழுது சிறிதளவு எடுத்துக்கொள். சில பேருக்கு பாவக்காய் பிடிக்கவே பிடிக்காது. ஐ டோன்ட் லைக். என் உடம்புக்கு, நாவுக்கு சொல், கசப்பா இருந்தாலும் நீ உண்ணத்தான் வேண்டும். உபவாசம் என்பது என்ன? உன் வயிற்றுக்கும் உன் உணர்வுகளுக்கும் சொல்வது, இன்றைக்கு உனக்கு உணவு கிடையாது, இன்றையிலிருந்து உனக்கு சாராயம் கிடையாது, இன்றையிலிருந்து கோபத்தினால் உண்டாகிற அந்த காரியங்கள் உன்னில் நடக்க நான் விட மாட்டேன், நான் அமைதியாக இருக்க போகிறேன். ஒத்துழை. உங்கள் சரீரத்தை நீங்கள் கீழ்ப்படுத்தும் போதெல்லாம் ஆவியில் நீங்கள் வளருவீர்கள். சரீரத்தை திருப்திப்படுத்திக் கொண்டு ஆவியில் வளர முடியாது.
ஒரு மரம் இப்படி சாஞ்சு வளருதுங்க, விழும்போது எங்க விழும்? அங்கதான் விழும். நீ உன்னை எப்படி பயிற்சி கொடுத்து கொண்டே இருக்கிறாயோ அப்படித்தான் நீ உருவாக்கி கொண்டிருக்கிறாய். நீ இப்போ கெட்ட பழக்க வழக்கங்களில் அடிமையாகி கொண்டிருந்தால் நீ நல்லவனாக வெளி உலகத்திற்கு காணலாம், நல்லவனாக. உனக்கும் அழிவு, உன்னை சார்ந்தவர்களுக்கும் அழிவு. ஒரு குருடன் இன்னொரு குருடனுக்கு வழிகாட்ட முடியாது அல்லவா? இதே சமயம் நல்ல பழக்க வழக்கங்களால் உங்களை நிறைத்துக் கொள்வீர்கள் என்றால் அது உனக்கும் நல்லது, உன்னை சார்ந்தவர்களுக்கும் நல்லது. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவின் பாதத்தில் வந்த பெண் சிமிழை உடைத்தாள். தன் தேகத்தை வாசனையூட்டுகிற அந்த சென்ட் பாட்டில உடைச்சி இயேசப்பா ஊத்திட்டான். நீண்ட கூந்தல், அதை தொண்டு துடைத்தார். மயக்கிய கண்கள், அவற்றில் கண்ணீர் வடித்தார். எத்தனையோ திரேகங்களை முத்தமிட்ட உதடுகளால் பரிசுத்தரை முத்தமிட்டார். மனம் மாறுதல் ஏற்படுகிறது. உங்கள் செயல்கள் மாறும்போது உங்கள் குணமும் மாறும். உங்கள் செயல்கள் உங்களை மாற்றும். ஒவ்வொரு செயலும் உன்னை மாற்றும், உன்னை உருவாக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த செயல் பரிசேயனுக்கு உறுத்தலாக இருந்தது. தொடுகிறவர் பாவி அல்லவா? ஆகவே நீங்கள் எவ்வளவு ஜெபத்தில் இருந்தாலும் கடவுளுடைய மனநிலையை நீங்கள் கொண்டிராவிட்டால், கடவுளுடைய சித்தத்தை நீங்கள் அறிய முயலாவிட்டால், நீங்கள் எல்லா செய்கிற காரியங்களும் விக்கிரக ஆராதனை. நீங்கள் நடத்துகிற ஜெப கூட்டம் விக்கிரக ஆராதனை. உங்கள் ஆத்மா மீட்பை சுவைக்காது. ஆண்டவர் சொன்னார், பரிசேயனே, நீ இப்படி செய்யவில்லை, இவள் இப்படி செய்தா. யார் அதிகமாய் அன்பு செய்வார்கள்? யாருக்கு கடன் அதிகமாய் மன்னிக்கப்பட்டதோ அவர்கள் தான் கடவுளை அதிகமாக அன்பு செய்வார்கள். இன்னைக்கு நடக்கிறது அதுதான். இயேசுவை யார் அன்பு செய்யறாங்க? இயேசுக்காக யார் உழைக்கிறாங்க? இயேசுக்காக தெரு தெருவா யார் ஓடுறாங்க? அவரால் மன்னிக்கப்பட்டவர்கள், அவரால் அன்பு செய்யப்படுகிறவர்கள், இவ்வளவு பெரிய குற்றத்தை மன்னித்தீரே என்று அனுபவிக்கிறவர்கள். ஒருவேளை இதற்குத்தான் இப்படி சொன்னாரோ, 99 ஆடுகளை பற்றி நான் அக்கறை கொள்ளவில்லை. கவனிக்கிறீர்களா? ஒரு புனிதர் இப்படி சொன்னாராம், ஆண்டவரே, நான் பாவமே செய்யாததனால் பாவத்திலிருந்து ரட்சிப்பு என்பதை பற்றி நான் அறிய விரும்புகிறேன், ஆகவே பாவம் செய்ய விரும்புகிறேன். பாவமே அவர் செய்யாதவர், ஆனா பாவத்திலிருந்து கடவுள் மன்னிப்பாராமே, அந்த அன்பு எப்படி நம்ம சுவைக்கணுமே என்பதற்காக நான் பாவம் செய்ய விரும்புகிறேன் என்றார். அப்பொழுது அவருடைய ஆன்மகுரு இப்படி சொன்னார், ரட்சிப்பில் 2 வகை உண்டு. ஒரு குருவி தண்ணீரில் விழப்போனது, காப்பாற்றப்பட்டது, அதுவும் ரட்சிப்பு தான். ஒரு குருவி தண்ணீரில் விழுந்து மூழ்கிற நிலையில் தூக்கி எடுக்கப்பட்டது, ரட்சிப்பு, அதுவும் ரட்சிப்பு தான். ஆனால் 2இல் 2வது அதிகமாக வாழ்க்கை நேசிக்கும், கடவுளை நேசிக்கும். உனக்கு வாழ்க்கையில் எல்லாமே சாதாரணமாக நடந்து விட்டா ஒன்றுமே இருக்காது உன் வாழ்க்கையில. வாட் இஸ் டு சர்ப்ரைஸ்? ஆனா சில காரியங்கள் தாமதமாகிற பொழுது, சில காரியங்கள் உங்களுக்கு நிறுத்தப்படுகிற பொழுது, நீங்கள் கிடைக்காத பொழுது, கொஞ்ச நாள் கழித்து அதை நீங்கள் பெற்றுக்கொள்கிற பொழுது, you will have the great joy, சந்தோஷம். அந்த சந்தோஷத்துக்காக கடவுள் உன்னை தயார்படுத்திட்டு இருக்கிறார். நமக்கு அது புரியாது. எல்லாருக்கும் கிடைச்சிருச்சு,
எல்லாருக்கும் கிடைச்சிருச்சு, லைன்ல வந்தவங்களுக்குலாம் கிடைச்சிருச்சு, முன்னாடி வந்தவங்களுக்கு கிடைச்சிருச்சு, முன்னாடி நான் வராம போயிட்டேனே. கானா ஒரு திருமணத்தில் நடந்தது. இயேசுவால் உருவாக்கப்பட்ட திராட்சை ரசத்தை அவர்கள் கடைசியில் வந்தவர்கள் பருகினார்கள். இவ்வளவு அழகான அருமையான திராட்சை ரசத்தை எங்கு வைத்திருந்தீர்? கடைசி பந்தியில் வருகிறவர்களே, நீங்கள் எல்லாம் இப்படி சொல்லுவீர்கள், ஆண்டவரே இத்தனை நாள் எதற்கு ஆண்டவர், இதற்காகத்தான் நீர் ஒதுக்கி வைத்திருந்தீரா? இந்த ஆசீர்வாதத்தை இதற்காகத்தான் நீர் ஒதுக்கி வைத்திருந்தீரா என்று நீங்கள் எல்லோரும் சொல்ல போகிற காலம் வருகிறது. நாங்கள் 4 நாட்களுக்கு முன்பாக 3 நாட்களுக்கு முன்பாக ஒரு திருவிழாவுக்கு போயிருந்தோம். உட்கார்ந்து சாப்பிட்டு முடித்து விட்ட பிற்பாடு அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தவர் சொன்னார், பிரியாணி வைக்கல இவங்களுக்கு தானே பிரியாணி செஞ்சோம். அவங்க சொன்னாங்க, மறந்துட்டாங்க. அந்த பிரியாணி யார் சாப்பிட்டாங்க? கடைசியில் வந்தவங்க சாப்பிட்டாங்க. நீ கடைசியில் இருக்கிற மகளே, கடைசியா இருக்கிற மகனே, உனக்கென்று ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டங்கள் மிகப்பெரியது. இயேசு சொன்னார், இறுதி நாட்களில் பாவிகளும் குற்றவாளிகளும் விபச்சாரிகளும் பரலோகத்திற்கு வந்து சேர்வர். இது ஆண்டவர் சொன்ன வார்த்தை. பரிசேயர்களும் சதுசேயர்களும் கடவுளுடைய மக்களும் நிராகரிக்கப்படுவார்கள். ஆண்டவர் சொன்ன வார்த்தை. My people will be rejected. ஆனால் பரிசை இந்த வரி கண்டுவோரும் பாவிகளும் விபச்சாரிகளும் பரலோகத்திற்கு வந்து சேர்வர். ஏன் தெரியுமா? When Jesus came to the world, all the people belonged to Jesus. They rejected him. All the sinful people, the downtrodden people, rejected people, they accepted Jesus. இயேசு வந்த பொழுது பரிசேயர்களும் சதுசேயர்களும் யூதர்களும் அவரை நிராகரித்து அவரை கொலை செய்த பொழுது பாவிகளும் விபச்சாரிகளும் சுங்கவரி செய்கிறவர்களும் வரி தண்டுபவர்களும் அவரை ஏற்றுக்கொண்டு விசுவசித்தார்கள். இப்பொழுது பரலோகம் அவர்களால் நிரம்பி இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு ஒரு குட் நியூஸ், பாவிகள் நமக்கு இயேசு வாழ்வு கொடுக்க வந்திருக்கிறார். நம்மை வாழ்த்த, நம்மை வாழ வைக்க அவர் இறங்கி வந்திருக்கிறார். இன்றைக்கு அந்த பெண்ணை பார்த்து அவர் பெருமையாய் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உலகமெல்லாம் எங்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்கப்படுமோ இவருடைய செயலும் அறிவிக்கப்படும். இது ப்ராஃபஸி. எந்த ஒரு போதகனும் இந்த பெண்ணை பற்றி பேசாமல் இல்லை. அனைவரும் பேசுவார்கள். எல்லா நற்செய்தி கூட்டத்திலும் இவளை பற்றி பேசப்படும். அந்த பரிசேயன் பேர் கூட சொல்லப்படவில்லை. அவன் அப்படி இயேசுவை கூப்பிட்டது பெயரளவு, இயேசுவுக்கு உணவு கொடுத்தது பெயரளவு, புரோகிராம் முடிஞ்சது போச்சு, ஜப கூட்டம் முடிஞ்சது போச்சு. ஆனால் வாழ்க்கையை மாற்றுகிறவர்கள் மாற்றிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். அந்த வாழ்க்கையை மாற்றுகிறவர்கள் ஒருவனாக ஒருத்தியாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய ஆசை, அலாதி ஆசை. நாம் ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருப்பாடல்கள் 81:12 சொல்லுகிறது, I gave them up to the stubborn hearts. ஒருத்தன் பாவத்தை செஞ்சுட்டே இருக்கிறான், அதனால சரீரத்திலும் நோய் வந்திருக்கு, குடும்பத்திலும் பிரச்சனை வந்திருக்கு, சமூகத்திலும் அவனுடைய பெயர் கெட்டு போய் கிடக்கு, வேலையை இழந்திருக்கான். அன்னைக்கு பாருங்க, பக்கத்தில் இருக்கிற ஊர்ல இருந்து ஒரு சகோதரி மூத்தவர் தன் தம்பியை கூட்டிட்டு வந்திருந்தாங்க. அவர் பஸ் டிரைவர். ஆனா குடிச்சிட்டு ரொம்ப நாளா வேலைக்கு போல. கம்பெனில இருந்து வார்னிங்கே வந்துருச்சு, இவனை தூக்கிடுவோம், டிஸ்மிஸ் பண்ணிடுவோம். அவர் வந்தார். அன்போடு பேசி கவுன்சிலிங் கொடுத்தோம், ஜெபித்து அனுப்பினோம். ஒரு நாள் விட்டுட்டு மறுநாள் வேலைக்கு போக ஆரம்பித்தார். இன்றை வரைக்கும் போறார். ஆகவே கடவுள் நமக்கு உதவி செய்கிற பொழுது, நெருப்பில் மாட்டிக்கொண்டவனுக்கு வெளியிலிருந்து ஒரு உதவி கரம் வருகிற பொழுது, அல்லது பள்ளத்தில் விழுந்து விட்டவனுக்கு ஒரு கையில் போடுகிற பொழுது, விழுந்து கிடக்கிறவன் அதை பிடிக்க வேண்டும். சில சமயங்களில் கிணற்றில் விழுந்துவிட்ட சிங்கத்திற்கோ மற்ற ஏதோ ஒரு காரியத்திற்காக அவர்கள் ஒரு பொருளை உள்ளே இறக்குவார்கள். அது அந்த பொருள் எதற்காக இறக்கிறார்கள் என்று தெரியாம கத்தும். அவர்கள் மீட்க முடியாது. ஆனால் சில மிருகங்கள் இந்த கட்டிலை அல்லது இந்த வாளியை நம்ம ஏறுவதற்காக தான் போடுறாங்கன்னு சொல்லி அது ஏறி உட்காரும், அவங்க மேல தூக்கி விடுவார்கள்.
ஆகவே திருப்பாடல்கள் 81:12 வாசிப்போம். எனவே அவர்கள் தங்கள் எண்ணங்களின்படியே நடக்குமாறு அவர்களின் கடின இதயங்களிடம் அவர்களை விட்டுவிட்டேன். இதுதான் ரொம்ப மோசமா. இப்படி நடந்துடக்கூடாது. அவங்க தங்கள் இஷ்டப்படியே நடந்துட்டு இருப்பாங்க, கடவுள் பின்னாடியே போயிட்டு இருப்பார். தங்கள் இஷ்டப்படியே போயிட்டு இருப்பாங்க, பின்னாடியே போயிட்டு இருப்பார். இன்னும் இல்லை, டிரைவிங் லைசன்ஸே வாங்கலை, நான் வண்டி ஓட்ட ஆரம்பிப்பேன். இன்னும் டிரைவிங் லைசன்ஸே வாங்கலை, நான் 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் போவேன். இன்னும் டிரைவிங் லைசன்ஸே போன 3 பேரோட உட்காந்து நான் பைக்கில் மெயின் ரோட்டில் போவேன். கீழே விழுந்து ஆபத்துக்கள் வரும், விட்டு விடுவார். நம்ம நிறைய பேர் நினைக்கலாம், நம்ம இவ்வளவு குற்றங்கள் செய்கிறோமே, எதுவுமே நடக்கவில்லையே. உண்மையாக சொல்லுகிறேன், நீங்கள் கடவுளுடைய அழைத்தலில் இருப்பீர்கள் என்றால் உங்கள் குற்றங்கள் கண்டுபிடிக்கப்படும், காட்டி கொடுக்கப்படுவீர்கள், தண்டனை பெறுவீர்கள், மனம் திரும்புவீர்கள். யாரை கடவுள் விட்டு விட்டாரோ நீங்கள் கண்டுபிடிக்கப்பட மாட்டீர்கள், காட்டி கொடுக்கப்பட மாட்டீர்கள். நீங்கள் கடைசி வரைக்கும் மறைமான பாவத்திலே இருப்பீர்கள். கடைசியில் நித்திய நரகத்திற்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள். இதுதான் சத்தியம், வேதம் சொல்லுகிறது. ரோமையர் 1:24-27. ரோமையர் 1:24 வாசிப்போமே. ஆகவே அவர்களுடைய உள்ளத்தின் இச்சைகளுக்கு ஏற்ப ஒருவரோடொருவர் தங்கள் உடல்களை இழிவுபடுத்துகின்ற ஒழுக்கக்கேடான செயல்களை செய்யும்படி கடவுள் அவர்களை விட்டுவிட்டார். 24ஆம் வசனம் என்ன சொல்லுது? அவங்க உள்ளத்தில் இருக்கிற இச்சைகள், அந்த இச்சையின்படி அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பைபிள் பிரகாரம் அல்ல, தேவனுடைய ஆசை பிரகாரம் அல்ல, பெற்றோர்கள் சொல்லுகிற ஆலோசனைப்படி அல்ல, தங்கள் உள்ளத்தின் இச்சைகளின்படி அவர்கள் காரியங்களை செய்து கொள்வதா? உங்க இச்சையின்படியே நீங்கள் வாழுங்கள் என்று கடவுள் விட்டு விட்டாராம். தொடர்ந்து வாசிப்போமா. அவர்கள் கடவுளை பற்றிய உண்மைக்கு பதிலாக பொய்மையை ஏற்றுக்கொண்டார்கள். ஒளிக்கு பதிலாக அவர்கள் இருளை தேர்ந்தெடுத்தார்கள். சாய்ஸ் இஸ் அவர்ஸ். இன்னைக்கு கெட்ட பழக்கங்களை நீ வளைஞ்சிட்டு இருக்கியா, அதனுடைய பலன், the result of the bad habits is ruining. சரீரத்திற்காக நீங்கள் வாழ்ந்தீர்களா மரணம், ஆவியில் நீங்கள் வாழ்வீர்கள் என்றால் வாழ்வு என்று வேதம் சொல்கிறது. ஆகவே நாம் வாசிக்க கேட்போம், தொடர்ந்து வாசிப்போம். படைக்கப்பட்டவற்றை வழிபட்டு அவற்றுக்கு பணி செய்தார்கள், படைத்தவரை மறந்தார்கள். இப்போ உலகம் ஏன் விக்கிரகங்களை ஆராதித்துட்டு இருக்கு? பதில் இருக்குது. மனிதன் தன் மனதில் விருப்பப்பட்ட உருவங்களை செய்து அந்த தெய்வம் சொன்னதாக பல காரியங்களை சொல்லி பிரச்சாரம் செய்து தன் விருப்பத்தை எல்லாம் அந்த தெய்வத்தின் பெயரால் நிறைவேற்றிக் கொள்கிறான். ஆனால் உண்மை தெய்வம் நீங்கள் அறிவீர்கள் என்றால் அது தவறு, இது சரி என்பதை அவர் சுட்டி காட்டுவார். உங்களால் விரும்பியதை செய்ய முடியாது. ஆகவே உண்மை கடவுளை விட்டுவிட்டு நீங்கள் செய்து கொண்ட விக்கிரகங்களை நீங்கள் தொழுது கொள்கிறீர்கள் என்று ஆண்டவர் இந்த வசனத்திலே சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆகவே இது பாவம், அது பாவம். இப்பொழுது அமெரிக்க அதிபருடைய நண்பரை சுட்டுக் கொண்டார்கள் அல்லவா ஒரு போதகரை. ஏன் என்றால் அவர் பழமைவாதி என்று சொல்லப்பட்டார். ஏன்னா அபார்ஷன் செய்யக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது என்று பல காரியங்களை பேசும்பொழுது அந்த காலகட்டத்தில் இருக்கிறவர்கள் ஒத்துக்கொண்டார்கள். இந்த காலத்தில் இருக்கிறவர்கள் இது அவுடேட்டட், நீ ஏன் இதெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்கிற, எங்களுடைய வாழ்க்கையை வாழ விடு என்று சொல்லி அந்த குரலை, எப்படி திருமுழுக்கு யோவானை கழுத்தை வெட்டினார்களோ இது லேட்டஸ்ட் ட்ரெண்ட், துப்பாக்கினால கழுத்திலே சுட்டு சாகடித்தார்கள். ஆகவே அன்புக்குரியவர்களே வாசிப்போமே. அவரே என்றென்றும் போற்றுதற்குரியவர். ஆமென். ஆகையால் கடவுள் கட்டுக்கடங்காத இழிவான பாலுணர்வு கொள்ள, கட்டுக்கடங்காத இழிவுக்குரிய பாலுணர்வு. எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் போன் செய்து தன்னுடைய வாழ்க்கை பற்றி பதிவு செய்தார், பேசினார். அப்பொழுது நான் சொன்னேன், புதிய பழக்கங்களை தொடங்கிக்கொள், நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும். அவர் சொன்னார், என்னால் முடியவில்லை. நான் அவருக்காக 3 நாள் செபித்தேன். 3 நாள் அவருக்கு சில குறிப்புகளை கொடுத்தேன். 4ஆவது நாள் அவரை நானே அழைத்தேன். எப்படி இருக்கிறாய் ஃபாதர்? நான் மறுபடியும் விழுந்தேன். நான் முழுமையாக பாவியாக மாறிவிட்டேன். My body became slave to the sex.
பாவத்திற்கு அடிமையாகிவிட்டது என் உடல் முழுவதுமாக. என்னால் முடியவில்லை. இதுதான் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. அவுட் ஆஃப் கண்ட்ரோல். நம்மை நாமே நடத்த முடியாமல் நம்மை ஏதோ ஒன்று நடத்தும். அன்னைக்கு நம்மளால மீண்டு வர முடியாது. நம்மால் மீண்டு வர முடியாது. நம்மால் தப்பித்துக் கொள்ள முடியாது. கட்டுக்கடங்காத பாலுணர்வு. சின்ன குழந்தை விட்டு வைக்க மாட்டாங்க, மிருகத்தை விட்டு வைக்க மாட்டாங்க, அம்மாவை விட்டு வைக்க மாட்டாங்க, வயசான பாட்டி விட்டு வைக்க மாட்டாங்க, அப்பனை தம்பியை யாரையும் விட்டு வைக்க மாட்டாங்க. கட்டுக்கடங்காது காட்டு தீயை போன்றது. அடுத்தது, கட்டுக்கடங்காத இழிவான பாலுணர்வு கொள்ள அவர்களை விட்டுவிட்டார். அதன் விளைவாக அவர்களுடைய பெண்கள் இயல்பான இன்ப முறைக்கு பதிலாக இயல்புக்கு மாறான முறையில் நடந்து கொண்டார்கள். அவ்வாறே ஆண்களும் பெண்களோடு சேர்ந்து இன்ப பெறும் இயல்பான முறையை விட்டு தங்களிடையே ஒருவர் மீது ஒருவர் வேட்கை கொண்டு காமத்தீயால் பற்றி எரிந்தார்கள். ஆகவே கடவுள் மனிதனுக்கு தன்னுடைய படைப்பிலே பங்கு கொடுத்தார். உருவாக்க, பழுகி பெருகி பூமியை நிரப்பும். திருமணம் திருவருட் சாதனம். ஆனால் கட்டுக்கடங்காத பாலுணர்வில் பெண் பெண்ணோடும் ஆண் ஆணோடும் என்று பாவம் செய்யும்படி அவருடைய உணர்வுகள் தூண்டிவிட்டதனால அவர்களை கடவுள் அவர்களுடைய போக்கின்படி போகும்படி விட்டுவிட்டார். இன்றைக்கு இதை பகிரங்கமாக எங்கேயாவது பிரசங்கம் செய்தால் தடுக்கப்படுவோம் அல்லது கொலை செய்யப்படுவோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு ஒரு வசனம்தான். உங்கள் குற்றங்களை திருத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு நீங்களே எஜமானனாக மாறுங்கள். உங்கள் குற்றங்கள் மாறும்படி புதிய பழக்க வழக்கங்களை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் முயற்சியால் முடியாததை கடவுளுடைய முயற்சியால், கடவுளுடைய அருளால் நீங்கள் சாதிக்க முடியும். பாவிகளுக்கு இரக்கம் காட்டுவே இயேசு வந்தார். நாம் ஆண்டவருடைய பார்வையில் விலை மதிப்புள்ளவர்களாய் மாற முடியும். அந்த ஒரு வாழ்க்கைக்காக நீங்கள் முயற்சி செய்யுங்கள். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Blessed are you, Lord, God Almighty. Thanks for your goodness. This bread and wine we offer, fruit of the earth, work of your human hands, to become for us the bread of life, the cup of joy. Accept us, O Lord. அன்புமிக்க சகோதர சகோதரி, நானும் நீங்களும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் தமது கை நீட்டி இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் ஊழியர்களாகிய எங்கள் மன்றாட்டுகளை கனிவுடன் கண்ணோக்கி இக்காணிக்கைகளை ஏற்றலும். இவ்வாறு உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் ஒப்புக் கொடுக்கும் காணிக்கை அனைவருடைய மீட்புக்கும் பயன்படுவதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவிழமாடி. ஆகவே படைப்புகள் அனைத்தும் உம்மை உமக்கு பணிபுரிகின்றன.
மீட்படைந்தோர் அனைவரும் உமக்கு ஏற்றவாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவரின் பெயரால் வருகிற ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தி அருளுமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பரிபாலகர் மோட்சராஜன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்கிறோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் திருமுக ஒளியில் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியின் ஒன்றிற்கில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம்: விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதீர், தீமைகளிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமா. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்திற்காக என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என் திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி
அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம், சமாதானம், சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நாம் உட்கொள்ள போகும் இயேசுவின் திருவுடலும் திருரத்தம் நம்மை காத்து நரக தண்டிலிருந்து விடுவித்து நித்திய வாழ்வு அளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தம். ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உன் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளை தருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழச் செய்யும். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட விண்ணக கொடைகளின் செயலாற்றல் எங்கள் மனதையும் உடலையும் ஆட்கொண்டருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் எங்கள் விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் கொடாமல் இத்திருவிருந்தின் பயனுக்கு ஏற்ப வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி.